எனக்கு ஒரு முக்கியமான அப்டேட் பார்ப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃப்ரீ கெயின்ஸ் வந்து குட்டாகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் பண்ண டிஎன்பி வச்சு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃப்ஸ்லேருந்து எல்லாமே வந்து போட்டே இருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, எல்லா சோர்ஸுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டோன்னே இருக்கீங்க. சார் ஹாஸ்டலுக்கு இப்போ சீட் அலாட் பண்ணணுங்க சார், ஹாஸ்டலுக்கு என்னென்ன திங்ஸ் கொண்டு போகணும் சார், ட்ரெஸ் கோடு என்ன, அடுத்து வந்து மொபைல் வந்து அலௌடு இல்லையா, இல்லை அதுக்குன்னு தனியாக பட்டன் மொபைல் வந்து வாங்கணுமா, இல்லை வந்து லேப்டாப் தான் அலௌடா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் சார் ஸ்லைடிங் ரிசல்ட் கொடுத்தவங்க ஸ்லைடிங் எப்போ வரும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குங்க. அடுத்து செகண்ட் ரவுண்ட் கால் ஃபீஸ் கட்டினவங்க, கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டினவங்க செகண்ட் ரவுண்ட் கால் ஃபார் எப்போ சார் வரும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டோன்னே இருக்கீங்க. ஒரு எல்லா டவுட்ஸுமே இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல். காலேஜை பொறுத்தாப்புல 3ஆம் தேதி உங்களுக்கு வந்து திறக்காங்க. காலேஜை பொறுத்தாப்புல ஜனவரி 3ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது இன்னும் வந்து குறிப்பிட்ட டேஸ் தான் வந்து இருக்குது. இன்னும் குறிப்பிட்ட டேஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 10 டேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 டேஸ் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு என்ன சொல்கிறது அப்படிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் இயர்லி லீவ் எப்படி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து லீவ் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். கண்டிப்பாக வந்து நம்மளுமே டெய்லி வீடியோஸ் வந்து போடுறோம். லைஃப் ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நம்ம மட்டும் தான் வீடியோ போட்டுருவோம். ஏற்கனவே வந்து எல்லா டவுட்ஸுமே வந்து லைஃப் ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. லைஃப் ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 80 வீடியோஸ் கிட்டே இருக்குது. 80 வீடியோஸில் என்னென்ன திங்ஸ் கொண்டு போகணும், மெயிலில் அந்த ஒவ்வொரு காலேஜ்லையுமே வந்து என்னென்ன கொண்டு வர வச்சுருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே போட்டிருக்கோம். இப்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆதிபரஸ்தியா அந்த காலேஜுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்குது. சில இதில் பட்டன் மொபைல் அலர்ட் பண்ணுவாங்க, சில இதில் வந்து என்ன அப்படிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் மட்டும் தான் அலர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு இதுக்குமே வந்து எல்லாருமே அந்த 80 வீடியோ நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆக முடியும். ஃப்ரீ டைமில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த பிளேலிஸ்ட்டில் போய் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் லைஃப் ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பாருங்கள். காலையில் 7:30 5 மணி வரைக்கும் என்ன நடக்கும், அதுக்கடுத்து வந்து என்ன அப்படிங்கன்னா உங்களுக்கு டூர் இருக்குமா, அடுத்து வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக ஈஸியாக அப்படிங்கெல்லாம் இருக்கும். மொபைல் அலௌடு இல்லையா, லேப்டாப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா, அதுக்கடுத்து வந்து என்ன அப்படிங்கிற லேப்டாப் கண்டிப்பாக வாங்கணுமா அப்படிலாம் நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த இதுமே கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த இயருமே வந்து இப்போ அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைடிங் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து எரேஸ் ஆகிருக்கு. என்ன சொல்ல அப்புறம் 1100 வேகன்சி கிட்டே வேகன்சி ஆகிருக்கு. அப்போ அந்த 1100 சீட்லேயும் டாப் சீட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் காலேஜில் ஒரு 10 சீட் இருக்குது அப்படின்னா 10 சீட்டுக்கு ஸ்லைடிங் கொடுத்தா ஃபஸ்ட்டு போவாங்க. அதுக்கடுத்து அவங்க இருக்க காலேஜில் வந்து அடுத்து பின்னாடி இருக்கவங்க அப்படி மாற்றி வந்துட்டே தான் இருப்பாங்க. அந்த இடம் வந்து இன்னும் ப்ராசஸிங்கில் தான் வந்து இருக்குது. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி நம்மளும் சொல்லுவோம். செகண்ட் ரவுண்ட் கால் ஃபார் வந்து எப்போ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. செகண்ட் ரவுண்ட் கால் ஃபார் மேக்ஸிமம் புதன்கிழமை மேலே தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். செகண்ட் ரவுண்ட் கால் ஃபார் வந்து கண்டிப்பாக இருக்கும். செகண்ட் ரவுண்ட் கால் ஃபார்லையுமே வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் புதன்கிழமை வர்ற மாதிரி சொல்கிறாங்க. புதன்கிழமைக்கு மேலே உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் புதன்கிழமை உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வெள்ளி சனியில் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து மேக்ஸிமம் இருக்கும். 1000 பேர் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக 2 டேஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. வேக்கன்சிஸ் வந்து நிறைய ஏரைஸாக இருக்குது. அதில் யாரும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போய் ஃபில் பண்ண வேண்டாம். நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நாங்கள் வந்து சேர்த்து விட்றோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் கூப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து அட்மிஷன் கான்டாக்ட் நம்பர் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. கிளியர் கட்டாக புரிஞ்சுங்க. மேனேஜ்மெண்ட்டை போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சப்போஸ் தேர்ட் ரவுண்டோ இல்லை செகண்ட் ரவுண்டோ கிடச்சிட்டு நீங்கள் ஃபீஸ் கேட்டிருப்பீங்க. எப்படி ஒரு 3 lakhs 4 lakhs வந்து கேட்டிருப்பீங்க. இதை டொனேஷன் கேட்டோன்னே மேக்ஸிமம் ஏதாவது புக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பாதி ஃபீஸாவது கட்டணும். அப்போது கட்டினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி சார் எங்களுக்கு கவுன்சிலிங் கிடச்சிட்டு நாங்கள் வந்து அந்த காலேஜ் போகிறோம், ஃபீஸை கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் ப்ரூஃப்மே கொடுக்க மாட்டாங்க. கையில் வந்து ப்ரூஃப் கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து என்ன அப்படிங்கன்னா ஓவராலாக வந்து திருப்பியும் தரமாட்டாங்க. திருப்பி நீங்கள் அதே காலேஜில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக சீட்டு வேக்கண்டாக இருக்குல்ல, எல்லா சீட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா கண்டிப்பாக இருக்கும். அதனால கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா சார் கவுன்சிலிங் முடிஞ்சு பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே 162 166 கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து எல்லா சீட்டும் கிடச்சிருக்கு. ஒரு சில கம்ப்யூட்டர்லாம் கிடச்சிருக்கு. அப்போது குறையாதான் கண்டிப்பாக 1100 சீட்டுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து குறையும். கண்டிப்பாக பாருங்கள். அதை பொறுத்துட்டு வந்து என்ன அப்படிங்கன்னா நிறைய பேர் வந்து சார் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. அவங்க ப்ராஃபிட் தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்கும். அவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 லட்சம் சேர்றது ஒரு 6 லட்சம் 5.5 லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக இல்லை சார் நான் மேனேஜ்மெண்ட் கூட ஜாயின் பண்ணோம்னா டேரெக்டாக போயிருங்க. இப்போ எந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம டாப் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டாச்சு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் டிஸ்டன்ஸ் பக்கம் அப்படிங்கிறத வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து போயிருங்க. டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்து போங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக மூவ்மெண்ட் வந்து இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கேட்டால் சீட் தர மாட்டாங்களா, கண்டிப்பாக கொடுப்பாங்க. சீட் கொடுக்கல அப்படின்னா நம்ம எதாவது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.